ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். காலையிலே கம்பங்கூழ் செஞ்சாச்சு. கம்பங்கூழ் நல்லா தயிர் ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வேணும்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறனால வெங்காயம்லாம் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இப்படியே நான் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அது கூட சாப்பிட்றதுக்கு சாலட் செஞ்சுருக்கேன். குக்கும்பர், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டுட்டு இது கூட நிலக்கடலை நிறைய சேர்த்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதோட பன்னீர் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையும் கொஞ்சம் வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டையும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கம்பங்கூழோடு நம்ம எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு புளியோதரையும் இந்த பன்னீரும் கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் ஒன்று கொடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா நல்லா எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ சாப்பிடுவாங்க. இதில் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபுட்டு பெஸ்ட்டாகவும் இருக்கணும், சேம் டைம் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்கான்மா அது பார்த்து செஞ்சிடணும். ப்ரோட்டீனும் ஃபைபரும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீனும் ஃபைபரும் ரிச்சாக இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். வீட்டில் நம்மளும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்து சமைச்சாலே கொஞ்சம் மாதிரி பார்த்து சாப்பிடும்போதே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு இப்போது சாலட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸ்ட் பண்ணி பசங்களுக்கு போட்டு கொடுத்தது மீதி, முட்டையும் அவிச்சது ஃப்ரை பண்ணது மீதி, கொஞ்சம் கம்பங்கூழ், ஒரு மோர் மிளகா. கம்பங்கூழோட மோர் மிளகா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனும் ஃபைபரும் ரிச்சாக இருக்கணும். இந்த மாதிரி கம்பங்கூழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைஸில் ஃபர்மெண்டட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேருந்து நம்மளுக்கு எல்லா சத்தும் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். கம்பங்கூழில் வந்து ப்ரோபயோட்டிக்கும் கிடைக்கும். கம்பல் இருக்கிற கால்சியம், அயன் எல்லாமே கிடைக்கும். முட்டை, பன்னீர்லேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ்லேருந்து சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஃபைபரும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கலாம். சேம் டைம் வெயிட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.